இல்லை சார், இந்த சுந்தரேசன் விவகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு கூட இப்போ லீவ் தர மாட்டேங்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் இந்த எஸ்பி என்ன விரல் நீட்டி மிரட்டினார் அப்படின்னு அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. கரெக்டு. அதாவது மெடிக்கல் லீவுன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி எமர்ஜென்சி சமயத்தில் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு யாரும் கேட்க போகிறதில்ல. 6 மாதம் ஒரு சர்வீஸில், டோட்டல் சர்வீஸில் 6 months மெடிக்கல் லீவ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. இப்போ இவருக்குன்னு ஒரு 7 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ மெடிக்கல் லீவ் வந்து அந்த 6 months இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்திட்டு, அதாவது ப்ரெஷர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு 10 நாள் லீவ் போட்டு போங்க. போயிட்டு போய் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா பாருங்கள், உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் வேணுமா, போய் எங்கேயா போய் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் அதிகாரிக்கு போய் மேலே அதிகாரிக்கு போய் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை இதை எடுத்து சொல்லுங்கள், எனக்கு இது மாதிரி இருக்குது, இது மாதிரி சூழ்நிலை நான் வேறு இடத்துக்கு மாற்றி விடுங்க, என்னால் தாக்கு பிடிக்க முடியல, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அப்படி செய்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அது செஞ்சால் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் வழிகள் இருக்குது. அந்த வழிகளை விட்டு இவர் இது மாதிரி போனது தான் இன்றைக்கி வந்து அவர் ஒரு சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்கு. நமக்கு பார்க்கல தெரியுது ஒரு ப்ரெஷர் இருக்குது, காவல்துறையில் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கூட நம்மளா போய் அதில் மாட்டிக்க கூடாது. இப்போ இவர் வந்து தேவையில்லாமல் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாரு, இப்போ ஏன் மீடியா முன்னாடி தோன்றி இந்த மாதிரி கருத்துக்களை, அதாவது இப்போ நான் கண்டினியூஸாக அவருக்கு டியூட்டி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு ஓரம் அங்கே போயிட்டு வந்து அடுத்தால திருப்பி அடுத்தால இன்னொரு பந்தோபஸ்து, அப்படி 2 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பார், ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்தப்புறம் இது வண்டியை எடுத்ததுங்கிறது ஒரு நார்மல் விஷயம்தான். எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு விஐபி வராங்கன்னா விஐபிக்கு கார் வந்து கலெக்டர் கொடுத்துருவார், அந்த எஸ்கார்ட் பைலட்டு போலீஸ் கொடுக்கணும், எஸ்பி தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஈக்குவலாக அந்த விஐபி கார் போகக்கூடிய அளவுக்கு ஸ்பீடாக நல்ல கண்டிஷனில் போகிற வழியிலே பாதியில் ரிப்பேர் ஆகக்கூடிய வண்டி இல்லாமல் பைலட் முன்னாடி, அதில் வந்து ஒரு எஸ்ஐ ஒரு 4 போலீஸு, எஸ்கார்டு அதுலேயும் ஒரு எஸ்ஐ 4 போலீஸ், அது 2 வண்டி கொடுக்கணும். அதில் எதுக்கு நல்ல வண்டி எந்த வண்டின்னு பார்ப்பாங்க, பார்த்து அந்த வண்டியை எடுத்துக்குவாங்க, வித்ட்ரா பண்ணிக்குவாங்க, அதுக்கு பதிலாக வேறு வண்டி கொடுப்பாங்க. அது மாதிரி இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி இவருக்கு வந்து அப் டு த மார்க் இல்லைன்னு சொல்லி இவர் யூஸ் பண்ணாமல் அதையும் உடனே ரிட்டர்ன் பண்ணல, 2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அந்த வண்டி வந்துருச்சு இருக்கு. இந்த இடைப்பட்ட சமயத்தில் தான் இது மாதிரி வந்து தன்னோட கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காரு.